நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையுமே ட்ரேட்ல என்ட்ரி எடுக்கலன்னா உங்களுக்கு கை நடுங்குமா? இது பார்த்தீங்கன்னா அடிஷன் சொல்லலாமா? இல்ல ட்ரேடிங் மேல இருக்க ஆர்வம்னு சொல்லலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த லாஸோட என்னால தூங்க முடியாது. அந்த லாஸோட அந்த டேவ சர்வே பண்ணி என்னால அடுத்த நாளுக்கெல்லாம் முடியாது. எப்படியாச்சும் அந்த லாஸ நான் அன்னைக்கே சரி பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. என்ட்ரி எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஹலோ கைஸ், இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையுமே ட்ரேட்ல என்ட்ரி எடுக்கலன்னா உங்களுக்கு கை நடுங்குமா? இது பார்த்தீங்கன்னா அடிஷன் சொல்லலாமா? இல்ல ட்ரேடிங் மேல இருக்க ஆர்வம்னு சொல்லலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேல லாஸ் ஆச்சுன்னா, அந்த டேல இருக்க லாஸ ரெக்கவர் பண்ணலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? அந்த டே ஃபுல்லா அதையே நெனச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இந்த மாரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் 11 தான். ஆல்ரெடி ட்ரேடிங் சைக்காலஜி 10 பார்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம அத வாட்ச் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவ பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்தியன் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா, மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி 3:30க்கு க்ளோஸ் ஆகுது. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா, 9:15க்கு ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருப்பாங்க. வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. என்னன்னா மார்னிங் ஒரு 8:30ல இருந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த மாரி இடத்துலலாம் வந்தா நம்ம ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் நம்ம செட்டப்ன்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணி வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எப்படா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்? என்ட்ரி எடுக்கலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பீப்பிள்னு நான் சொல்றேன். இதுல பார்த்தீங்கன்னா அடிஷன் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வம்ன்னு இருக்கு. இது 2யுமே நம்ம மார்க்கெட்ல எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கவே கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னேன்ல 8:30ல இருந்து அனாலிசிஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுவுமே பார்த்தீங்கன்னா அடிஷனும் கிடையாது அண்ட் ஆர்வமும் கிடையாது. மார்க்கெட்ல நீங்க ஆர்வமாவும் இருக்கக்கூடாது அண்ட் அடிஷனாவும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இது வந்து ஒரு பிசினஸ். இதுல வந்து நீங்க உங்களுக்கான இடம் வர்றப்ப மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணுமே தவிர, எனக்கு ஆர்வமா இருக்கு, நான் இப்ப எடுக்க போறேன்ட்டு போகக்கூடாது. என்னால எடுக்காம இருக்க முடியாது, கை நடுங்குது, அடிஷன் அப்படியும் போகக்கூடாது. ஸோ இத பொறுத்தளவுக்கு இந்த 2மே கிடையவே கிடையாது. அடிஷன் அண்ட் ஆர்வம் இது 2மே கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 9:15க்கு ஓப்பன் ஆனதுமே என்ட்ரி எடுக்கலன்னா அவங்களுக்கு கை நடுங்கும். நான் செகண்ட் சொன்னேன்ல, அந்த செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இவங்க. ஏன் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மேல இருக்க அடிஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஆர்வம் கிடையாது. அடிஷன். எனக்கு என்ட்ரி எடுக்கணும். அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, ப்ராஃபிட் எடுக்கிறதுல இருக்காது. என்ட்ரி எடுக்கிறதுல தான் இருக்கும் அவங்களோட நோக்கம். என்ட்ரி எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காண்டி எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ்க்காண்டி தான் என்ட்ரி எடுப்பாங்க. இந்த மாரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பிகினர் ட்ரேடர்ஸ் தான் இந்த மாரி இருப்பாங்க. ஒரு பிகினர் ட்ரேடரா இருக்கிறப்ப எல்லாருமே இத ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. எப்படா மண்டே வரும்? மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சடனா என்ட்ரி எடுத்துட்டு சடனா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துரலாம் வெளிய. ப்ராஃபிட் எடுத்துட்டு. அப்புறம் நம்ம ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம் டயத்த வேற எங்கேயாச்சும். அப்புட்ன்னு நெனச்சு தான் இருப்பாங்க. சாட்டர்டே, சண்டே ஆனாலே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்செட்டா தான் இருக்கும். எப்படா ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டுன்னு சொல்லி துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான அடிஷன் தான். ஸோ இத எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த ஓவர் கம் பண்ணோம்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவ. நீங்க மார்க்கெட்ல இருக்க கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்க உங்களுக்கு பழகிரும். சரி இது தப்பு நம்ம பண்றோம்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தோண ஆரம்பிச்சுரும். ஒருவேள அப்படி தோண ஆரம்பிக்கலன்னா, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு தோணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேல லாஸ் ஆயிருக்கும். அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ரேண்டம் என்ட்ரி எடுத்து லாஸ் ஆயிருக்கலாம். இல்ல எஸ்எல் ஹிட் ஆயி லாஸ் ஆயிருக்கலாம். ப்ராப்பரா எடுத்து எஸ்எல் ஹிட் ஆகும்ல. அந்த மாரி லாஸ் ஆயிருக்கலாம். இதுல என்ன நடக்குதுன்னா, நெறைய பேர்னால இத ஏத்துக்க முடியாது. அந்த லாஸோட என்னால தூங்க முடியாது. அந்த லாஸோட அந்த டேவ சர்வே பண்ணி என்னால அடுத்த நாளுக்கெல்லாம் முடியாது. எப்படியாச்சும் அந்த லாஸ நான் அன்னைக்கே சரி பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் ட்ரேடர் மிஸ்டேக் தான். பிகினர் ட்ரேடர்ஸ் தான் இத அதிகமா பண்ணுவாங்க. அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாம, எனக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும். ஆனா எனக்கு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கவங்கலாம் இதுல வந்து பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸ. ட்ரேடிங்க பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க லாஸ ஏத்துக்க கத்துக்கணும். சின்ன லாஸா இருக்கப்பயே அத ஏத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. நீங்க விட்டு அது ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய லாஸா போகும். அப்ப நீங்க உங்களால போதும்ன்ட்டு எக்ஸிட் ஆக வர முடியாது. அப்ப எக்ஸிட் ஆக வர முடியாதப்ப தான் அது பெரிய லாஸ் ஆயிருச்சு. ஆல்ரெடி பெரிய லாஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நான் எக்ஸிட் ஆகி வர முடியல அப்படின்னு தான், அதனால தான் அந்த சிச்சுவேஷனுக்கே போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுவே சின்ன லாஸா இருக்கப்ப வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னதான் அப்செட்டா இருந்தாலும், அது கம்மியான மணின்றப்போ உங்களுக்கு பெரிய லெவல் அஃபெக்ட் ஆவாது.
இதுவே 10,000 20,000 அது கண்டிப்பாக பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப. அதனால தான் நீங்கள் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு போய் ஓவர் ட்ரேடிங் பண்ணி அக்கௌண்ட்டு ப்ளோ ஆயிரும். ஸோ நான் எப்பயும் சொல்கிறதான் சொல்கிறேன், நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன லாஸை ஏற்றுக்க கற்றுக்கங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு 9:15 ஓப்பன் ஆனோனையுமே உங்களுக்கு கை நடுங்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அடிஷன் தான். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கங்க, வேறு வழியே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லாஸை ஏற்றுக்க பழகிக்கங்க. அப்போ தான் உங்களால் ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த 2 விஷயத்தை கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.